லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் 2023 அந்த ஒரு நாள் எனக்கு என்ன நடந்தனோ அதை அடுத்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி காலையில் கிளம்புனதுலேருந்து எல்லாமே நல்லதாக நடக்கலை. காலைல 10 மணிக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் சொன்னாங்க, ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷன் 10 மணிக்கு நடக்கலை. அந்த ஆப்போசிட்டில் நமக்கு லேண்ட் எழுதி தரவங்களுக்கு ஏதோ ஹெல்த் இஷ்யூஸ்னால ஹாஸ்பிட்டல் ஆச்சு அப்படின்னு லேட் ஆகி மத்தியானத்துக்கு மேலே அப்படின்னு சொன்னாங்க. மத்தியானத்துக்கு மேலே விழிச்சு சொன்னோம். மத்தியானம் ஆகும்போது எனக்கு லாரி ஓனர் வந்து விழிச்சிருந்தாரு. அவர் சொன்னார், தம்பி வண்டி லோடு பண்ணி இப்படியே எடுத்துகிட்டு போய்வியா சாயங்காலம் அப்படின்னு. நான் சொன்னேன், இப்படி எனக்கு லேண்ட் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் என்னாகி, ஸோ நீங்கள் லோடை ஏற்றி விடுங்க, நான் 8 மணிக்கு மேலே எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதனால் நான் வீட்டிலேருந்தே வெளியே போகாமல் காலையிலேருந்தே வீட்டில் தான் இருந்தேன். மத்தியானத்துக்கு மேலே ஒரு 2-3 மணி ஆகும்போது லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாங்க. கால் பண்ணி சொன்னாங்க, தம்பி இப்படி இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்ன பண்ணேன்னா வீட்டில் தான் இருந்தேன். ஒரு 5:30 மணிக்கு லாரி முதலாளிக்கு ஃபோன் பண்ணேன். அப்போ அவர் சொன்னார், தம்பி வண்டி லோடு இன்னைக்கு லோடு ஆகாது, நாளைக்கு இல்லைன்னா நாளை கழிச்சு எடுத்துகிட்டு போ அப்படின்னு. சரி, அதுவும் சரியாக நடக்க இல்லையா. அடுத்து என்ன பண்ணாலும் நான் வீட்டிலேருந்தே வெளியே இறங்கல 6 மணி வரைக்கும். 6 மணிக்கு மேலே வீட்டிலேருந்து வெளியே இறங்கி பசங்க கூட கிரவுண்டுக்கு போனேன் விளையாடுறதுக்கு. கிரவுண்டில் போய் விளையாடிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்தேன். வீட்டுக்கு வரும்போது கரெக்டாக ஒரு 9 மணி இருக்கும். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஜங்ஷன் இருக்குது. எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 50 மீட்ரு இல்லைன்னா 100 மீட்டருக்குள்ளாடி தான் இருக்கும் அந்த ஜங்ஷன். அந்த ஜங்ஷனில் வந்துட்டு நான் என்ன பண்ணேன், பைக்கை நிப்பாட்டி அம்மாவுக்கு கால் பண்ணேன். நான் எப்போவுமே வெளியே போயிட்டு வரும்போது அம்மாவுக்கு கால் பண்ணி வீட்டில் ஏதாவது வாங்கணுமா எதுக்குமா நான் கேட்குறது ஒரு வழக்கமாக வச்சுருந்தேன். அன்னைக்கு அதே மாதிரி அந்த ஜங்ஷனில் நிப்பாட்டிட்டு அம்மாவுக்கு கால் பண்ணி கேட்டேன், அம்மா வீட்டில் ஏதாவது வாங்கணுமா அப்படின்னு. ஆனால் அன்னைக்கு தான் எங்கள் அம்மாவும் சொல்லிச்சு, எதுவும் வாங்க வேண்டாம், வீட்டுக்கு வா அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், நைட்டுக்கு என்ன சாப்பாடு? அப்போ தோசை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, கறிக்கு சட்னி சம்மந்தி அப்படி சொன்னாங்க. சரி, அப்போ அம்மா தோசை சுடுங்க, நான் ஜங்ஷனில் தான் நிற்கேன், இதை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிவிட்டு பைக்கை அதில் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி எடுத்தேன். ஏன்னா ஜங்ஷன்லேருந்து வீட்டுக்கு சொன்னேன் ஒரு 50 இல்லைனா 100 மீட்டருக்கு உள்ளாடி தான் இருக்கும். அந்த கொஞ்சம் தூரத்தில் தான் அந்த வாழ்க்கையை மாறுச்சு. நீங்கள் இப்போவே கெஸ் பண்ணியிருப்பீங்க என்ன நடந்திருக்கோன்னு. ஆக்சிடென்ட். பைக்கில் போனேன். முன்னாடி ஒரு குட்டியான இந்த டாட்டாய் சொல்லுவாங்களே அந்த வண்டி போயிட்டு இருந்து. சரி, அந்த வண்டி இடது பக்கம் ரோட்டு கீழே கொஞ்சம் இறங்கினேன். அப்போ நான் நினச்சேன், சரி அவன் ரோட்டு சைடில் நிப்பாட்ட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், முன்னாடி பாரு ஆப்போசிட்டில் கொஞ்சம் வளவான ஏறி நம்ம கன்னியாகுமரி இருந்துச்சுனாலும் தெரியல உங்களுக்கு வளவெல்லாம் இருக்கும். அந்த வளவில் என்ன பண்ணேன்னா ஒரு காருக்காரன் வந்து வரான். அவனை ஓவர்டேக் பண்ணி ஒரு டிப்பர் லாரிக்காரன் வரான். அதை பார்த்து தான் இந்த குட்டியானக்காரன் கீழே இந்த டாட்டாய்ஸ்காரன் வெளியே போயிருக்கேன். நான் அதை பார்க்காம முன்னாடி போனேன். அவனும் ராங் சைடு தான் இறங்கி வந்தான். அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கே தெரியும் என்ன நடக்கும்னு தெரியல. ஒரு மைனூட் செகண்ட் தான் கிடச்சிது எனக்கு. அந்த இடத்துல பிரேக் பிடிச்சி பார்த்தேன், பைக்கு கண்ட்ரோல் கிடைக்கல. பிரேக் பிடிக்கும் போதே வண்டி அலசிச்சு பைக்கு. அப்புறம் லாரி டிரைவரை லேன்னு சொல்லி கூப்பிட்டேன். எனக்கு லாஸ்ட் நல்ல ஞாபகம் இருக்கு. லேன்னு சொல்லி கூப்பிட்டேன். அந்த லேன்னு சொல்லி நான் கூப்பிட்டு அந்த சவுண்ட் அடங்கிறதுக்கு முன்னாடியே நல்ல பாம்பு அடித்த மாதிரி ஒரு சவுண்டு இங்கன்னு கேட்டுச்சு. அந்த ஒரு சவுண்ட் டமால். அதுக்கப்புறம் எதுவுமே ஞாபகம் இல்லை. அந்த அடியோட என்ன நடந்துன்னு தெரியல எனக்கு. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் இருக்கும். ரோட்டில் படுத்துருக்கு. என் நெஞ்சில் போட்டு யாரோ இடிக்காங்க, டம்முன்னு இடிச்சிட்டு இருந்தாங்க. யாரோன்னு சொல்லி அப்படியே அப்போதான் எனக்கு ஞாபகம் கொஞ்சம் வந்து அப்படி கண்ணை திறந்து பார்க்கும்போது ஒரு அக்கா, அவங்க யாருன்னு தெரியல, ஒரு லேடிஸ் தான். அவங்களும் நர்ஸ் தான். அவங்க ஹாஸ்பிட்டலில் ஏதோ டியூட்டி முடிச்சுட்டு போயிட்டு இருந்த வழியில தான் பார்த்துருக்காங்க. சுற்றி நின்றவங்க வந்துட்டு நான் செத்து போயிட்டேன், இறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே என்னை வந்து தூக்கவோ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவோ யாருமே வரல. அவங்க தான் ஃபஸ்ட்டு தூக்கி வச்சு இடித்தாங்க. அப்போ கண்ணை முடிச்சோன்னே என்கிட்ட கேட்டாங்க, தம்பி நீ யார், வீடு அங்கே அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், இப்படி எந்த வீடு இது எங்கள் அம்மா அப்படின்னு. அப்போது எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சவங்களாம். அவங்க அம்மா கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நான் என்ன பண்ணேன்னா அவங்க மடியில் தான் என்னை படக்க வச்சுருந்தாங்க, தலையை வச்சுருந்தாங்க. அப்போ நான் தலையில் கை வச்சு பார்த்தேன், தலையில தான் அடிபட்டிருக்கா அப்படின்னு. அப்போ தலையில் பார்த்தேன், தலையில் எங்கேயுமே பிளட்டு கிடையாது. அப்போ நான் அவங்கள்ட்ட சொன்னேன், இல்லைக்கா அம்மாவை கூப்பிட வேண்டாம், அம்மா வீட்டில் ஒத்தலி இருப்பாங்க, நான் அதில் பக்கத்தில் ஹாஸ்பிட்டலில் போய் மருந்து வச்சுட்டு வீட்டுக்கு போகிறேன், என்னை கொஞ்சம் தூக்கி மட்டும் விடுங்க அப்படின்னு.
அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தம்பி ஒன்றால் எந்திரிக்க முடியாது, படத்துக்கோ ஆம்புலன்ஸுக்கு சொல்லியிருக்கேன், ஆம்புலன்ஸ் வரட்டும் அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லைக்கா எனக்கு ஒன்றும் இல்லை, அம்மா கூப்பிடாதீங்க, அம்மா பயப்படுவாங்க அப்படின்னு. சரி, அப்போ தான் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்தான் அந்த இடத்துல. அப்போ நான் அவன்கிட்ட சொன்னேன், அவன்கிட்ட என்ன ஆச்சு அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், இல்லை ஒன்றும் இல்லை, நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் மருந்து வச்சுட்டு வீட்டுக்கு போவோம், எனக்கு எழும்ப முடியலை, கொஞ்சம் என்னை தூக்கி விடுவியா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவன் என்ன இப்படி பிடிச்சி தூக்குனான், இந்த 2 கை கிட்ட போட்டு இப்படி தூக்குனான். தூக்கும் போதுன்னா இந்த அப்பர் பாடி முன்னாடி வருது, அது கீழே இடுப்பு கீழே என்ன தூக்கும் போது அவ்வளோ வலி, ஐயோன்னு சொல்லிட்டு கத்திட்டு அவன் பயந்து அப்படியே கீழே படக்க வச்சான். அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, நமக்கு அடி இடுப்பு கீழே நல்லா அடிபட்டிருக்கு அப்படின்னு. அப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியலை. அப்படியே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த டைம் உடனே எல்லாருமே வந்தாங்க. அவங்க தான் ஒரு ஆம்புலன்ஸில் தூக்கி ஆம்புலன்ஸில் ஸ்ட்ரக்சரை போட்டு என்னை தூக்கி ஸ்ட்ரக்சரில் வச்சாங்க. ஸ்ட்ரக்சரில் வைக்கும்போது நல்ல நல்ல வலி, நல்ல பெயின், அது மட்டும்தான் ஞாபகம். அதுக்கப்புறம் பிளைண்டு, எதுவுமே ஞாபகம் இல்லை. கொஞ்சம் இடத்த மட்டும் எனக்கு அந்த டைம் ஞாபகம் இருக்குது. என்னன்னா, ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து என்ன ஆம்புலன்ஸ்லேருந்து ஏற்றும் போதோ இறக்கும் போதோ ஒரு டைம் எனக்கு ஞாபகம் வந்து, அப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் என் பக்கத்தில் இருந்தான். அவன்கிட்ட நான் தண்ணி கேட்டேன். அப்போ அவன் என்ன பண்ணானா, தண்ணி தரல, தண்ணி தரக்கூடாது அப்படின்னு சொன்னான். என்னன்னு கேட்டப்போ அவன் சொன்னான், இல்லை உனக்கு இப்படி காலு நல்லா அடிபட்டிருக்கு, அதனால காலு எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதனால தண்ணி தரக்கூடாது அப்படின்னு நான் அப்போ அந்த வழியில் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன், அவங்க வெட்டியதாக இருந்தால் காலை வெட்டி தள்ளிட சொல்லு, எனக்கு வலி பொறுக்க முடியலை, எனக்கு தண்ணி தாங்க அப்படின்னு நான் அவன்கிட்ட கேட்டிருக்கேன். அது என்னன்னா, அதுக்கு முன்னாடியே என்ன ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அங்கே என்ன அட்மிட் பண்ணலை. அவங்க செட் ஆகாது, இறந்துருவேன் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் அனுப்பிடுறாங்க என்ன. அப்புறம் அடுத்த ஹாஸ்பிட்டல்லையும் கொண்டு போய் அவங்க ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அங்கேருந்து திருவனந்தபுரம் வேற ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறதுக்காண்டி எடுத்தப்போ தான் இது நடந்திருக்கு. ஆம்புலன்ஸில் போகும்போது எல்லாமே வலி, அவ்வளோ வலியில் நான் கத்திகிட்டே இருந்திருக்கேன். எனக்கு எதுவும் தெரியாது. என் கூட ஆம்புலன்ஸ் இருந்தவங்க சொன்னாங்க, இப்படி கத்திகிட்டே இருந்த, ஆம்புலன்ஸ் டிரைவரை கத்துனேன், சத்தம் போட்டேன் அப்படின்லாம். அதை தாண்டி அவங்க திருவனந்தபுரத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க என்னை கொண்டு போயிருக்காங்க. கொண்டு போனப்போ ஸ்ட்ரெச்சர் இறக்கினதுமே ஒரு டாக்டர் நர்ஸு பார்த்துட்டு சொன்னாங்களாம், இல்லை இவன் பொழைக்க மாட்டான், நீங்கள் தேவையில்லாமல் ஆம்புலன்ஸில் வச்சு சுற்றாதீங்க, மெடிக்கல் காலேஜ் மீன்ஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே கொண்டு போட்டுருங்க, தேவையில்லாமல் காசு வேஸ்ட் பண்ணாதீங்க, இதுக்கு மேலே கடவுள் விட்ட வழி எங்கள் ஹாஸ்பிட்டலே கொண்டு போட்டுருங்க, தேவையில்லாமல் காசு. என்ன ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ண கொண்டு போயிருக்காங்க. அப்போது நான் ஸ்ட்ரெச்சரில் படுத்துட்டு எங்கள் அம்மா, தம்பி, மாமா, எங்கள் மாமாட்ட நான் கேட்டிருக்கேன், எனக்கு வலி தாங்க முடியலை, எனக்கு கொஞ்சம் தண்ணி தாங்க, நான் செத்தா கூட பரவாயில்ல, கொஞ்சம் தண்ணி தாங்க அப்படின்னு. அவரை பிடிச்சி நான் அழுததை அவரே அழுதுருக்காரு. அழுதுட்டு டாக்டரை பேச்சை மீறி எனக்கு ஒரு வாய் தண்ணி தந்தாங்க. அந்த தண்ணியை குடிச்சிருக்கேன். நான் குடிச்சிட்டு அப்படியே ஞாபகம் போயிடுச்சு எனக்கு. அப்போவே எனக்கு தெரியாது இந்த கால் இவ்வளோ அடிபட்டிருக்கு, காலை ரிமூவ் பண்ணிடுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. அப்புறம் சொன்னாங்களா 8 hour ஆகும் சர்ஜரிக்கு அப்படின்னு. ஆனால் என்ன சர்ஜரி கொண்டு போய் ஒரு 2 மணி நேரத்தில் எல்லாம் என்ன வெளியே கொண்டு வந்திருக்காங்க. கேட்டப்போ சொன்னாங்களா, இல்லை நாங்கள் ரொம்ப ட்ரை பண்ணோம், காலை மட்டும்தான் நல்லா ரிமூவ் பண்ண முடிஞ்சுது, அதுக்கு மேலே ட்ரீட்மெண்ட் பண்ண முடியலை, பல்ஸ் ரொம்ப லோவாக இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது, நாங்கள் வேணால் வெண்டிலேட்டரில் ஷிஃப்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் கடவுள் விட்ட வழி. 5 நாளைக்கு முன்னாடி அவனுக்கு ஞாபகம் வந்ததுன்னா அவன் உயிரோடு இருப்பான், இல்லைன்னா அவ்வளோதான். ஸோ அதுலேருந்து அப்படியே தூக்கி என்னை கொண்டு வெண்டிலேட்டரில் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் 6 நாள். அதுக்கப்புறம் 6வது நாள் அம்மாவும் மாமாவும் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, இப்படி இன்னைக்கு நைட்டு தாண்டுறது ரொம்ப கஷ்டம், பையன் ஹெல்த் ரொம்ப லோவாகிட்டான், பல்ஸ் எல்லாம் ரொம்ப இதாகிடுச்சு, நீங்கள் பார்க்குறவங்க இன்னைக்கு பார்த்துருங்க அவனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீட்டில் எல்லோரும் ரொம்ப அழுது இதாகிட்டு வெண்டிலேட்டர் இருந்து என்னை பார்த்துட்டு போயிருக்காங்க. ஜஸ்ட் பார்த்துட்டு மட்டும் போயிருக்காங்க. அவங்க பார்த்துட்டு போயினப்பவே டாக்டர் சொன்னார் நைட்டு தாண்டறது கஷ்டம் அப்படின்னு. ஆனால் அன்னைக்கு நைட்டையும் தாண்டி அடுத்த நாள் காலையில் கண்ணை முடிச்சிட்டு. ஆனால் அந்த ஒரு நாள் நைட்டு நான் வாழ்க்கையில் எல்லாருமே பார்த்தேன்னா நம்ம வாழ்க்கையில் லாஸ்ட் ஒரு 7 நிமிஷம் நமக்கு வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே ஞாபகம் வரும்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி தான். இன்க்ளூடிங் என் கூட இல்லாத எங்கள் அப்பா வரைக்கும் நான் பார்த்தேன். எங்கள் அப்பாவோட அண்ணன் எல்லாரையும் நான் பார்த்தேன். நான் அப்போ நினச்சேன் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு கூட நினச்சேன்.
இந்த வாழ்க்கையில் சின்ன வயசில் எனக்கு நடந்த ஒரு சின்ன விஷயம் கூட எனக்கு ஞாபகம் வந்தது. என்னன்னா, நாங்கள் ஒரு சின்ன வீட்டில் பழைய வீட்டில் இருக்கும்போது சின்ன வயசில் ஒரு அப்படி குண்டா ஒரு பாத்திரம் இருக்குமே நம்ம வீட்டில், இல்லை அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் குழந்தைங்க கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எங்கள் பழைய அந்த ஓட்டு வீட்டுக்கு முன்னாடி உட்காந்துருந்து நான் அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடுற மாதிரி ஒரு சீன் அப்படியே இப்போ அந்த மைண்டில் அப்படியே இருக்குது. அந்த சீனு கூட எனக்கு அப்படியே வந்து அது நேச்சுரலாக நம்ம அந்த சின்ன பையன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம பக்கத்துல இருந்து பார்க்கிற மாதிரி. ஆனால் அந்த சின்ன பையன் யாருன்னா நான் தான். அது கூட ஞாபகம் வந்தது. அடுத்த நாள் கண்ணை முழிச்சதுமே என்ன பண்ணாங்கன்னா, இதெல்லாம் ஸ்டிக்கர் வச்சு ஒட்டி வச்சுருந்தாங்க. கண்ணை முழிச்ச பையன் எதுவுமே தெரியலை. அப்போது ஒரு டாக்டர், ஒரு நர்ஸுன்னு நினைக்கிறேன், யாரோ ஒரு க்ரீன் கலர் துணி போட்டிருந்தாங்க. பக்கத்தில் வந்து பார்த்தாங்க, ஒன்றும் இல்லை, உனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தட்டினாங்க. தட்டிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அது எங்கே போட்டாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் திரும்பவும் கண்ணை மூடிட்டேன். அப்போது எனக்கு தோணுச்சு, நம்ம லாஸ்ட் டைம் இவ்வளோதான், நம்ம சாக போகிறோம், ஸோ இதோட லைஃப் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நானே கோப்பை விட்டுட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு. ஆனால் ஒரு கொஞ்சம் நேரம் இருக்கும், ஒரு அரை மணி நேரம் இருக்கும், ஒரு மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சின்ன எனக்கு கண்ணு மூடி தான், கண்ணு அடைஞ்சு தான் இருக்குது. ஆனால் ஒரு சின்ன ஒரு மைண்டு மட்டும் ஒரு சின்ன ஒரு சிக்னல் கொடுக்குது. என்னென்னா, நம்ம தான் இறந்துட்டோமே அப்படின்னு. அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம வயர் வந்து மூச்சு விடும்போது இதாகுமே, அது மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. நம்ம வந்து வயர் பெருசாகி இதாகிறது எனக்கு ஃபீல் ஆகுது. அப்போ நான் நினைக்கிறேன், கண்ணை என்னால் ஓப்பன் பண்ண முடியலை, நம்ம தான் இறந்துட்டோமே, அப்போ ஏன் நம்ம வயர் வந்து மூச்சு விடியது மாதிரி இருக்குது அப்படின்னு. அப்போ யாரோ ஏதோ பேசின ஒரு சவுண்ட் எனக்கு காதில் கேட்கலாம். அப்போ தான் எனக்கு நம்ம சரி இன்னும் சாகலை, உயிரோட தான் இருக்கும் அப்படின்னு. அப்படி கொஞ்சம் நேரம் போயிருக்கோம். எனக்கு ஏதோ கொஞ்சம் நேரம் போன மாதிரி இருக்குது. ஆனால் அது 1 மணிக்கூர் 2 மணிக்கூர் 3 மணி நேரம் ஆனது மாதிரி இருக்குது. ஆயிருக்கு. நான் அடுத்து கண்ணை முடிக்கும் போது ஒரு 4 டாக்டர் 5 பேர் டாக்டர் நர்ஸ் எல்லாமே இருந்தாங்க பக்கத்தில். என்கிட்ட சொன்னாங்க, நான் வந்து பயப்படாத, உனக்கு எதுவுமே ஆகலை, உனக்கு ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, நீ இப்போ நல்லா தான் இருக்க, நீ சேஃபாக இருக்க, உனக்கு உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ இப்படி ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்க, நான் தான் உன் டாக்டர் அப்படின்னு. அப்போ எனக்கு வாயில் வந்து வென்டிலேட்டர் எல்லாம் போட்டிருந்தாங்க, இப்படி ஒட்டியெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த இடத்துல ஒரு பிளட்டு போட்டிருந்தாங்க, கழுத்தில் இதில் ஒரு நரம்பு வரும், அந்த நரம்பில் வந்து பிளட்டு போட்டிருந்தாங்க. அப்புறம் கையில் ஒரு பிளட்டு போட்டிருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து எதையுமே பாடியில் எந்த இதையுமே எனக்கு அசைக்க முடியாது. என்னென்னா 2 கையும் வந்து கட்டி வச்சுருந்தாங்க, காலை கட்டி வச்சுருந்தாங்க. எல்லாமே பாடி டோட்டல் பாடியை என்னால் ஒரு ஷேக்கோ அந்த மாதிரி இந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. அப்போது நான் அம்மானு சின்னதாக சொல்லியிருக்கேன், வாயில இருந்து சொல்லும் போது எங்கள் அம்மாவை வேற சொல்லியிருக்கேன். எங்கள் அம்மா வந்து என்னை பார்த்துட்டு போனாங்க. அப்போவே எனக்கு தெரியாது, எனக்கு கால் எனக்கு இல்லை, எடுத்துட்டாங்க அப்படின்னு. ஸோ அன்னைக்கு அம்மா பார்த்துட்டு போனாங்க. அம்மாவும் அழலை, முன்னாடி அழலை, எனக்கு தைரியம் தான் சொல்லிட்டு போனாங்க. ஆனால் அடுத்த நாளைக்கு காலையில் என்னை க்ளீன் பண்ணுறதுக்கு வேண்டி ஆளுங்க வந்தாங்க. வரும்போது என்னாச்சுன்னா, எனக்கு கை இப்படி கட்டி வச்சுருந்தேன்னா, பெட்டில் இப்படி கை இருக்குது. அப்போ அந்த கையில் வந்து ஏதோ தண்ணி படுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். நம்ம தண்ணி நம்ம கையில் படும்போது எப்படி இருக்கும், பெட்டில் இருக்க. அப்போ அந்த கையை கட்டி தான் வச்சுருக்காங்க படும்போது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, லைட்டாக பார்க்குறாங்க என்ன ஆகுது அப்படின்னு. பார்க்கும்போது இந்த கையில் பிளட்டு வந்து அப்படி இதாகுது, தட்டுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளட் இதாகுது, நமக்கு அப்போ எங்கேயோ பிளட் லீக் ஆகுது, அதனால தான் இங்கே பிளட்டு போட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுது எனக்கு. அவங்க க்ளீன் பண்ண வந்து அவங்க காலையில் அவங்க மேலே இருந்த ஷீட்டை எடுக்கும்போது தான் எனக்கே தெரியும், எனக்கு ஒரு கால் இல்லை அப்படின்னு, காலை கட் பண்ணிடுறாங்க அப்படின்னு. என்னால் கத்தி அளவ முடியாது அந்த டைமில், ஏன்னா வாயில் வென்டிலேட்டர் போட்டிருந்தாங்க, என்னால் கத்தி அளவ முடியலை. என் கண்ணில் அப்படி கண்ணீர் வருது. அப்போ அந்த நர்ஸ் அக்கா ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க பேர் ஏதோ அணுன்னு ஏதோ தொடங்கும் அவங்க பேர். அவங்க தான் வந்து என்கிட்ட சொன்னாங்க, தம்பி அழாத, உனக்கு எதுவும் இல்லை, நல்லா இருக்கு, இதெல்லாம் ஒரு இது இல்லை அப்படின்னு எனக்கு நல்லா இது பண்ணாங்க. அழாத, உனக்கு இது இன்னும் கஷ்டமாக இருக்காது அப்படின்னு நல்லா அட்வைஸ் பண்ணாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் காலு தான் அப்படின்னு சொல்லி தானே. அதுக்கப்புறம் வென்டிலேட்டர் எடுத்து என்ன ஷிஃப்ட் பண்ணி ஐசியூக்கு மாற்றினாங்க. ஐசியூவில் போயிட்டு இருக்கும்போது எனக்கு தெரியும், எனக்கு கால் மட்டும் போகலை, எனக்கு பிளட்டு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு உள்ளது எனக்கு புரிய ஆரம்பிச்சு. நீங்களும் வீடியோவில் பார்க்கும்போது நீங்களும் நினைப்பீங்க, ஒரு கால் மட்டும்தானே போச்சுது, ஆனால் அவன் நல்லா நடக்கான் அப்படின்ட்டு. ஆனால் சில பேர் எனக்கு கமெண்டில் பண்ணுவீங்க சிலவங்க, என்னன்னா ஏன் ப்ரோ இன்னும் நீங்கள் வந்து ஸ்கெச்சஸ் யூஸ் பண்ணுறீங்க, கிளச்சஸ் யூஸ் பண்ணுறீங்க, இதனால் உங்களுக்கு கை விட்டு நடக்க முடியல அப்படின்னு சொல்லி. அது ஏன்னு சொல்கிறேன்,
அப்பர் பாடியில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. இடுப்பு கீழே என்ன ஆயிடுச்சுன்னா பின்னாடி பேக் சைடையும் லைக் என்ன சொல்கிறது பட்டக்ஸ் அந்த இடம் வந்து டோட்டலாகவே போயிருச்சுன்னா அந்த இடத்த இடுப்பு எலும்பு எல்லாமே வெளியே பெட்டில் தான் இருக்குது. இடுப்பு எலும்பு பெட்டில் இருக்குது. எனக்கு அந்த இடத்துல மசில் எதுவுமே கிடையாது. யார் செஞ்ச புண்ணியம்னு தெரியாது. என்னோட எலும்புக்கு எதுவுமே அந்த இடத்துல ஆகலை. ஆனால் ஸ்பைனல் கார்டு எலும்பு கூட ஸ்பைனல் கார்டு சொன்னால் நம்ம முதுகு எலும்பு கூட அந்த இடத்துல வெளியே தான் இருந்துச்சு. அந்த இடத்துல சதை எதுவுமே இல்லாமல் இருந்தது. அதனால் என்ன இப்படி தான் படுக்க வச்சுருந்தாங்க. இப்படி நிறைய தான் படுக்க வச்சுருந்தாங்க. ஆனால் எனக்கு பின்னாடி ரொம்ப பெயின், ரொம்ப வலி. என்னால் படுக்க முடியாது, கத்திகிட்டே இருப்பேன். அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி ஆப்ரேஷன். காலையில் டாக்டர் வருவாங்க, செக் பண்ணுவாங்க, நர்ஸுக்கிட்ட ஏதோ சொல்லுவாங்க, அப்படியே சர்ஜரி. அதை முடிஞ்சு திரும்ப கொண்டு எங்கேயாவது ஒரு ஐசியூவில் கொண்டு போடுவாங்க. கண்ணை திறக்கும் போது அம்மா மட்டும் பக்கத்தில் இருப்பாங்க. சரி, அப்புறம் அம்மா கிட்ட இருந்து அந்த மயக்கம் தெளிஞ்சதுமே திரும்ப கொண்டு ஐசியூவில் போடுவாங்க. அடுத்த நாள் சர்ஜரி. இப்படியே ஒரு 10-20 நாள் அப்படியே போயிடுச்சு. ஒரு 7 சர்ஜரி பண்ணாங்க. சர்ஜரிக்கு அப்புறம் ரூமுக்கு வந்தேன். ரூமுக்கு வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா லாஸ்ட் சர்ஜரிக்கு தைராய்டு லோ ஆகி அனஸ்தேசியா தரும்போது வந்துட்டு என்ன நடக்கும்னு தெரியாமல் எங்கள் அம்மா கிட்ட எல்லாம் எழுதி வாங்கியிருக்காங்க. அனஸ்தேசியா பண்ணி இவங்க சர்ஜரி முடிஞ்சு ரூமுக்கு வந்த அப்புறமும் எனக்கு வந்து மயக்க தெளியலை. அப்படின்னா எனக்கு மைண்டில் என்னமோ ஓடிட்டு இருந்திருக்கு. அப்படின்னா நார்மலாக ஒரு ஆளாக இல்லாமல் வேற மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்ணியிருக்கேன். மீன்ஸ் கத்துறது. இப்போ நீங்கள் வந்து என்கிட்ட கேட்பீங்க, ஒரு ஆள் வந்து கேட்டுறீங்க வந்து நல்லா இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு கூட எனக்கு எப்படி என் மைண்டில் ஸ்டோர் ஆகும்னா நீ இன்னும் சாகலியா அப்படின்னு கேட்ட மாதிரி எனக்கு மைண்டில் ஸ்டோர் ஆகும். இது வந்து ஒரு 2 நாள் எனக்கு கண்டினியூ ஆச்சு. அதுக்கப்புறம் நார்மலானதுக்கப்புறம் ரூமில் ஷிஃப்ட் ஆங்க. அதுக்கப்புறம் எங்கள் அக்கா ஃபாரின்ல இருந்தாங்க. அவங்க வந்தாங்க, வந்து பக்கத்தில் இருந்தாங்க. அடுத்து ரூமில் வந்து ஒரு 3 நாளையில டாக்டர் வந்தப்போ என்ன பண்ணார்னா என்னால் இப்படி சரிஞ்சு படுக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. இப்படி படுத்துருக்கேன்னா அப்படி மட்டும்தான், வேற எதுவுமே பண்ண முடியாதுனால. அப்போ ஒரு 4 பேரை சேர்ந்து என்னை இப்படி சரிஞ்சு படுக்க வச்சாங்க. இப்படி சரிச்சு படுக்க வச்சவங்க டாக்டர் இது இருக்க ஒரு காரையை பிடிச்சி இழுத்து விட்டாரு. அப்படியே குப்பரை படுத்த இப்படிதான் குப்பரை படுத்த வந்தான். அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 7 மாதம் அப்படியே தான் படுத்திருந்தேன். நீங்கள் நினைப்பீங்க குப்பரை படுக்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு. ஒரு 10 நிமிஷம் குப்பரை படுத்து பாருங்க, அப்போ தெரியும் என்ன கஷ்டம் அப்படின்னு. அப்படி குப்பரை தான் படுத்துறேன் ஒரு 7 மாதத்துக்கிட்ட. என்னால் வந்து கையில் எந்த இடமே அசைக்க முடியாது. உடம்புல இந்த தலை வந்து இங்கேயும் அசைக்க முடியும், கை வந்து முட்டிக்க கீழே அசைக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே எந்த இதுவுமே கிடையாது. அப்படி ஒரு 6-7 மாதம் அப்படி ஓடிச்சுது. சரி, அப்படியே வீட்டில் சும்மா இருக்கும்போது தான் தோணும், நம்ம எதுக்குடா இப்படி இருக்கோம், இது செத்துருக்கலாமே அப்படின்னு. அப்போ திரும்பவும் என் மைண்டில் ஒன்று தோணும், இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் நம்ம சாவோட எண்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம திரும்ப வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்ம லைஃப்பில் இன்னும் பண்ண வேண்டியது ஏதோ ஒன்று பாக்கி இருக்குது. அதனால தான் நம்ம உயிர் நமக்கு திரும்ப வந்திருக்கு. அதனால் இருக்க இடத்துல இருந்து நம்ம இனி என்ன பண்ணலாம் அதை மட்டும் யோசிப்போம். இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா, போனதை பற்றி நம்ம அழுது புலம்பிட்டு எதுவுமே இங்கே மாற போகிறதில்ல. ஏன்னா நம்ம அழுது புலம்புறதுனால போனது திரும்ப கிடைக்க போகிறதும் கிடையாது. ஒரு கால் போச்சுது, நான் ஐயோ போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கு இழந்த கால் எனக்கு திரும்ப கிடைக்குமா? இதில் வாழ்க்கையில் நான் இழந்தது எனக்கு திரும்ப கிடைக்குமா? எப்போவுமே கிடைக்க போகிறது கிடையாது. அதை விட்டுட்டு நம்ம இப்போ இருக்கமா, நம்ம இருக்கிறத வச்சு நம்ம இனி என்ன பண்ணலாம், இந்த இடத்துல இருந்து நம்ம எப்படி வெளியே போகலாம், முன்னாடி வரலாம், அதை பற்றி யோசிக்கிறேன். நான் வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்துலையும் எனக்கு அடி விடும்போது நான் யோசிக்கிறது அவ்வளோதான். போனது போகட்டும், நம்ம இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது அதை வச்சு நம்ம முன்னாடி போவோம். அப்படி யோசித்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி கால் வைக்க போகிறோம். கால் வைக்கும் போது கூட வச்சுட்டு அந்த கால், நீங்கள் நினைப்பீங்க எல்லாருக்கும் கால் வந்து இந்த பட்டெக்ஸ் வர இடத்துல அந்த காலை எப்படி ஃபிட் பண்ணுவாங்க. எனக்கு அந்த இடம் இல்லாதனால அந்த வெறும் ஒரு வெறும் இந்த காலில் இருக்க கொஞ்சம் மசிலில் தான் அந்த காலையை வச்சு நான் நடக்கிறேன். வீடியோவில் பார்க்குறத நீங்கள் கொஞ்சம் அதை வச்சு நடக்கணும்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது ரொம்ப வெயிட் இருக்கும் அந்த கால். அப்படியே வச்சு நடந்தேன். சரி, அப்படி இருக்கும்போது தான் நான் அந்த கால் வைக்கிறதுக்கு வேண்டி ஒரு இடத்துக்கு போனேன், ஒரு சென்டருக்கு போனேன். அங்கே உள்ள ஒரு அண்ணா தான் எனக்கு ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ஒன்று எடுத்து அவங்க பேஜில் அப்லோட் பண்ணாங்க. நான் அதுக்கு முன்னாடியே இன்ஸ்டாகிராமில் எல்லாம் ரீல்ஸு எல்லாமே போடுவேன். ஆனால் இங்கே யாருமே பார்க்கல, யாருமே சப்போர்ட் பண்ணலை. எனக்கு அது போனதுக்கப்புறம் நான் போடுற வீடியோ எனக்கு கொஞ்சம் ரீச் ஆயிடுச்சு, கொஞ்சம் வைரல் ஆச்சுது. சரி, அப்போ தான் ஒரு ஆள் சொன்னாங்க, நீ இதை ட்ரை பண்ணு, உனக்கு இதில் கூட ஒரு ஹோப் கிடைக்கலாம் அப்படின்னு. எங்கள் வீட்லேயே எங்கள் அக்காவை எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க.
அப்புறம் எனக்கு வந்து வீடியோ எடுத்துறதுக்கு ஆள் கிடையாது. அப்போ அதே இடத்துல இருக்கும்போது நான் என்கிட்ட இருந்த ஓல்டு வீடியோ, அப்புறம் அந்த டைம் இருந்த வீடியோ அவ்வளோ அதை வச்சு கொஞ்சம் ரொட்டேஷன் பண்ணி போடும்போது கொஞ்சம் வைரல், கொஞ்சம் ரீச் ஆச்சுது. சரி நீ அடுத்த ஏதாவது மோட்டிவேட்டாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு வீடியோ எடுக்கிற ஆள் இல்லாமல் இருக்கும். அப்போ தான் என் வீட்டு பக்கத்தில் தம்பின்னு சொல்லலாம் 2 பேர் வந்தாங்க, ஆசிக்கு விஷ்ணுன்னு சொல்லிட்டு. அவங்க தான் எனக்கு வீடியோ எடுத்துறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த டைம் என்கிட்ட ஃபோன் ஒன்றும் கிடையாது, ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனை, நார்மல் ஃபோனை தான் வச்சுருந்தேன். அப்போது அவங்க தான் சொன்னாங்க, நான் ஐஃபோனில் எடுத்து போடுங்க, ஃபோனில் நாங்கள் எடுத்து தரோம் அப்படின்னு. அப்போ அவனுக்கு எடுத்து எனக்கு ஆண்ட்ராய்டு ஃபோனில் ஏற்றி தருவாங்க. நம்ம தான் வீட்டில் சும்மா இருக்காமே. ஸோ அந்த வீடியோ அந்த ஃபோனில் எடிட் பண்ணி அப்லோட் பண்ண ஆரம்பித்தேன். அதை பார்க்கும்போது தான் அதில் வர கமெண்டும் எனக்கு மெசேஜும் பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது, இது மாதிரி லட்சக்கணக்கில் பேர் இருக்காங்க, இந்த மாதிரி வாழ்க்கையில் ஒரு அடி விழுந்து எல்லாத்தையும் இழந்து அதுலேருந்து வெளியே வர முடியாமல் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு. ஸோ நம்ம அவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடாது? நம்மளை பார்த்து ஒரு 10 பேர் வெளியே வந்தாங்கன்னா நான் உயிரோடு இருக்கிற வாழ்க்கையில் ஜெயிச்ச மாதிரி தானே. ஸோ அதை கண்டினியூ பண்ணேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் இப்படி இருக்கவங்கள முன்னாடி கொண்டுறதுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணினேன். அந்த இடத்துல எனக்கு ஃப்ரெண்ட்ஸு, எங்கள் தம்பி, எங்கள் அம்மா எல்லாருமே நல்ல சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நான் வந்து ஆக்சிடெண்ட் ஆகி ரெக்கவரி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. நான் ரெக்கவர் ஆகி வீட்டில் வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஆள் இல்லை அப்படின்னு நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. ஆனால் போனதாட்டே இருக்கட்டும், இருக்க லைஃப்பை என்ன பண்ணி முன்னாடிலான்னு பார்க்கலான்னு சொல்லி தான் இப்போ இந்த இடத்துல வந்து உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த இடத்துல இருந்து முன்னாடி போகிறதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலை. என்னன்னா இவ்வளோ தூரம் நான் வந்தேன், என்னெல்லாமோ பண்ணி எடுத்து ரெக்கவர் ஆகி இவ்வளோ தூரம் வந்தேன். இதுலேருந்து நீ எப்படி முன்னாடி போகலான்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அது எப்படின்னு தெரியலை, கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னாடி வருவேன். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக தான் எனக்கு மேரேஜ் ஆச்சுது. நிறைய பேர் என்கிட்ட கேட்டியா உங்களை லவ் ஸ்டோரி சொல்லுங்கள் அப்படின்லாம் சொன்னீங்க. கண்டிப்பாக லவ் ஸ்டோரி என்னென்னு நான் சொல்லி அடுத்த வீடியோ கண்டிப்பாக நான் சொல்லிடுறேன் லவ் ஸ்டோரி என்னென்னு. இந்த வீடியோக்கு நீங்கள் தர சப்போர்ட்டை பொறுத்து தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடாது கொஞ்சம் இதாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, ஒரு 5 வருஷத்துக்கு முன்ன உங்களுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கும், அது உங்களை மென்டலியும் சரி ஃபிசிக்கலாக சரி ரொம்ப பாதிச்சிருக்கும். அதுக்காக நீங்கள் நிறைய அழுதுருப்பீங்க. ஆனால் அதே ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து யோசிச்சீங்கன்னா அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு டர்னிங் பாயிண்டாகவே இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அப்படி உங்கள் வாழ்க்கையில் அதை நடந்துட்டு தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கைஸ், முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டாக பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் என்னோடய லவ் ஸ்டோரியை கண்டிப்பாக சொல்லி என்ன நடந்து எனக்கு லைஃப்பில் அவள் எப்படி வந்தால் அது எல்லாமே அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். லவ் யூ கைஸ்.